ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். குரூப் ஒன்னுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் டிஸ்கிரிப்டிவ் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இஷ்யூஸு, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு, இது சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதில் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் பேசிஸில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை எடுத்தோம். $1 trillion எக்கனாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மையப்படுத்தியிருக்கோம் அப்படின்னும் பொழுது அது எந்த வகையில் சாத்தியப்படுது அப்படின்ற ஒரு கொஸ்டினை முன்னெடுத்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து ரீசெண்டாக வரக்கூடிய எக்கனாமிக் சர்வே 25-26 நம்ம வந்து 1.77 டைம்ஸ் வந்து நேஷனல் ஆவரேஜை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதனால் பாசிபிள் ஆக முடியுமா, அல்லது ஸோ சீஃப் எக்கனாமிக்ஸ் ஒரு அட்வைசர் அப்படின்ற அறியப்படக்கூடிய அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18% க்ரோத் ஸ்பீடில் போனால் மட்டும்தான் ஒரு ஸ்டேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 trillion இப்போ இருக்கக்கூடிய இந்த 2030 டார்கெட் மூலயமா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்பீடில் போகிறதுன்றது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ லெட் பண்ணியிருந்தோம். அப்போது என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணுன்றத பார்த்துருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, சிப்காட்டு, டிஏஏசி இது போல இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு தமிழ்நாடுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருந்தோம். ப்ளஸ் வந்து எஜுகேஷன் வைஸ் வந்து தமிழ்நாடுடைய க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் இதோடைய கண்டினியூவேஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லையும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.